போன வாரம் நம்ம Google Pixel4a ஓட அன்பாக்சிங்கை பார்த்தோம். ஒரு வாரமாக நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேர சுலபமாக இருக்கும். இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட கேமரா தாங்க. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கேமராவை கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நைட் சைட் பார்த்துடலாம். நார்மல் கேமராவுக்கும் நைட் சைட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாங்கள் ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம். பார்த்தா உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதோட போர்ட்ரேட் மோடுக்கு போகலாம். வீடியோவில் இதில் போர்ட்ரேட் மோட் கொடுக்கல, அதை கொடுத்துருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ கேமராவில் வந்து நம்ம போர்ட்ரேட் எடுத்தோன்னா இதோட எட்ஜஸ் வந்து கரெக்டாக மைன்யூட்டாக டிடெக்ட் பண்ணி அண்ட் அதை எல்லாத்தையும் கரெக்டாக பிளர் பண்ணி கொடுத்துருது. ஸோ அதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் இதோட வீடியோ ஃபீச்சர்ஸ்க்கு போகலாம். வீடியோ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்லோ மோஷன் வருது. இதில் வந்து 2 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைம் லேப்ஸ்ன்னு பார்த்தா அதில் வந்து 5 ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. பட் 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து 30 fpsக்கு லிமிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபுல் HD வீடியோ ரெக்கார்டிங் வந்து 60 fps வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து சினிமேட்டிக் பேனுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்த்தோன்னா இதில் வந்து 8 மெகாபிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸை பார்த்தோன்னா இதில் வந்து நைட் சைட் கொடுத்துருக்காங்க அண்ட் போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் நைட் சைட் வந்து பேக் கேமரா அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் வீடியோவில் பார்த்துட்டோம்னா டைம் லேப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஸ்லோ மோஷன் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் கொடுக்கல. நம்ம 360 டிகிரி ஃபோட்டோ எடுக்கணுன்னா இதில் வந்து ஃபோட்டோஸ்பியர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து மற்ற ஃபோன்லேருந்து நம்ம இப்போ பிக்சலுக்கு வரோன்னா அது வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பற்றி பார்த்துடலாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நம்மளை ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாங்க சொல்லணும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்லேயே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் மெனுவே ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கையில் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஃபோனை இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணணுன்னாலும் நம்மளை ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிடுறதுன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் பிக்சலுக்கு ஒரு புது யூஸராக இருந்தீங்கன்னா இதில் பிக்சல் டிப்ஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பிக்சலில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுக்கும் ஒரு வாக் த்ரூ கொடுத்துருது. சாம்சங் மாதிரி மொபைல்ஸில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் பட் இதில் வந்து 3150 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனாலும் இதை வந்து பேட்டரியை பேக்ரவுண்டில் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிடுது. இதை நீங்கள் ஃபுல் சார்ஜ் போட்டாலும் பேட்ரி வந்து 1 day வரைக்கும் நிற்கிது. பட் நீங்கள் வந்து ஒரு கேமராக இருந்தால் இதுக்கு கேமிங்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹாஃப் டே தான் நிற்கும்னு நான் சொல்கிறேன். Pixel4 வந்து இவங்க அடாப்டிவ் சார்ஜிங்கிற ஒரு ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபீச்சரை வந்து இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து அடாப்டிவ் சார்ஜிங்னு என்னென்னா இப்போ நீங்கள் நைட்டு 9க்கு மேலே சார்ஜ் போடுறீங்கன்னா மார்னிங் 5 to 10க்குள்ளே எப்போயாச்சும் அலாரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த 5 to 10 எப்போ அலாரம் வச்சுருக்கீங்களோ அந்த டைம் வரைக்கும் ஃபுல் சார்ஜ் ஆயிடும். இப்போ நீங்கள் ஒரு 6க்கு அலாரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 o'clock தான் அது ஃபுல் சார்ஜே ஆகும், 100% ஆகும். நெக்ஸ்ட் இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தோன்னா இது வந்து 45% ஆகிறதுக்கு ½ an hour ஆயிடுது. பட் இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 hours கிட்ட ஆயிடுது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை விட அடாப்டிவ் சார்ஜிங்க்கு என்ன ஒரு பாசிட்டிவ்னா அது வந்து பேட்டரி லைஃப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குது. அண்ட் டிஸ்சார்ஜ் ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுது. இதோட சவுண்டை பற்றி பார்த்தோன்னா இதில் வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல் வால்யூம் வச்சாலும் நம்மளுக்கு எதுவும் கிரெயின்ஸ் கேட்க மாட்டேது. நான் இப்போ ஒரு மியூசிக் போட்டு காமிக்கிறேன், கேட்டு பாருங்கள். இது வந்து ஒரு ரூம்குள்ளே ஃபுல் வால்யூம் வச்சுருந்தா நல்லாவே ஆடிபிளாக இருக்குது. இதோட மைக் குவாலிட்டின்னு பார்த்துட்டா இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம ஃபோன் பேசும்போது கூட ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ஆடிபிளாக தான் இருக்குது. அண்ட் நோ கிரெயின்ஸ் எல்லாமே எதுவுமே வரதில்லை. அண்ட் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கூட இந்த ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணது தான். இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தோன்னா இதில் ஃபுல் HD + OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 4K வீடியோ சப்போர்ட் ஆகுது. அண்ட் இதோட ரிஃப்ரெஷ் ரேட் பற்றி பார்த்தீங்கன்னா இதில் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து Gorilla Glass 3 கொடுத்துருந்தாங்க. ஸோ அது டியூரபிளாக இருக்கும்னு நானும் நினச்சேன். பட் இதை வாங்கின உடனே எல்லோரும் இப்போ ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போட்டுருங்க, இல்லைனா இந்த மாதிரி கிராக் விழுந்துடும். ஒரு தடவை விழுந்தாலே இந்த மாதிரி கிராக் விழுந்துருச்சு.
ஓவராலாக 30,000க்குள்ளே எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிற ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நம்ம தாராளமாக வாங்கலாம். இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.